கொசுக்களால் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த நம்ம என்ன செய்யலாம்? கொசுக்களை அழிக்கலாமா? இல்லை இன்னும் கோடிக்கணக்கான கொசுக்களை உற்பத்தி பண்ணி அதோட விடலாமா? கேட்கவே வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாங்க, உலகத்தோட முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான கூகுள் தற்போது இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தால் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, இது போட் டாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் மணிகண்டன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாக கொசுக்களை ஒழிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்? மருந்து தெளிப்போம். அதுக்கப்புறம் நீர் அங்கங்கே தேங்காமல் பார்த்துக்குவோம். அதாவது கொசுக்கள் அடங்கக்கூடிய அந்த மாதிரியான பொருட்களை நம்ம வீட்டை சுற்றி எங்கேயுமே இல்லாமல் அதை நம்ம அப்புறப்படுத்துவோம் இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் தற்போது கூகுள் தரவு பெற்ற ஒரு உயிரியல் தொழில்நுட்ப திட்டம் கலிஃபோர்னியா மற்றும் புளோரிடா மாநிலங்களோட சில பகுதிகளில் சுமார் 32 மில்லியன் சிறப்பாக மாற்றி அமைக்கப்பட்ட கொசுக்களை வெளியிட அனுமதி கோரி இருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊர்ல அதிகமாக கொசு இருக்கு. கொசு தொல்லை தாங்க முடியல. இதுல ஏன் நம்ம இன்னும் கோடிக்கணக்கான கொசுக்களை நம்ம உற்பத்தி பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் எழலாம். எதுக்காக இவங்க இந்த மாதிரி கொசுக்களை உற்பத்தி பண்ணி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இதோட நோக்கம் கொசுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு இல்லை, கொசுக்களுடைய எண்ணிக்கையை காலப்போக்கில் எதிர்காலத்தில் குறைக்கிறதுக்காக இவங்க இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதா சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழே இந்த தயாரிக்கப்பட்ட இந்த கொசுக்கள் இருக்கு இல்லையா, இது ரொம்பவே சிறப்பானவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி இது சிறப்பானவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொசுக்கள் பெண் கொசுவோட இணையும் போது பார்த்தீங்கன்னா அதோட இனங்கள் விருத்தி அடையாதான். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பெண் கொசு வைக்கக்கூடிய முட்டைகள்லாம் பொரிக்காம அது என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த கொசுக்களோட எண்ணிக்கை முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும், குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. இதன் மூலம் ஜிகா வைரஸ், அதுக்கப்புறம் டெங்கு, இந்த மாதிரி கொசுக்களின் வழியா பரவக்கூடிய நோய்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எந்த அளவுக்கு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் உடனே செயல்படுத்த மாட்டாங்க. படிப்படியாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க. அதாவது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த திட்டத்தை செயல்படுத்தி இதோட விளைவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கண்காணிப்பாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி எந்த ஒரு திட்டத்தை அமெரிக்கா வெளியிடணும் அப்படின்னாலும் அமெரிக்காவோட கூட்டாட்சி அதிகாரிகளோட அனுமதி ரொம்பவே அவசியம். அதனால பொது சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உயிரியல் தாக்கங்கள், இது எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறமா தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாயிருக்கு. இதற்கிடையில விஞ்ஞானிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கொசுக்களுடைய நடத்தைகளை பயங்கரமாக கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அந்த நடத்தையை அவங்க கண்காணிச்சிட்டு இருக்கும்போது இன்னும் அவங்க புதிய தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடத்திய ஆய்வு ஒன்றில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொசுக்கள் குறிப்பிட்ட சில வாசனையை நினைவில் வச்சுருக்கோம். அந்த வாசனையை அது நினைவில் வச்சிருக்கிறதுனால அந்த வாசனைக்கு ஏற்ற மாதிரி அது தன்னுடைய நடத்தையை மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் எதிர்காலத்தில் கொசுக்களுடைய கட்டுப்பாட்டு முறைகள் இருக்கு இல்லையா, அது இன்னும் அதிகமாக மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா கொசுக்களை ஒழிக்க கோடிக்கணக்கான கொசுக்களை உற்பத்தி பண்ணி வெளியிடக்கூடிய இந்த முயற்சி வெற்றி பெறுமா? இது எதிர்காலத்தில் நோய் கட்டுப்பாட்டிற்கான தீர்வாக மாறுமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.